முருகனின் முழு அருளும் நமக்கு கிடைக்க இந்த வைகாசி விசாகம் விரதம் இருந்தாலே போதும். இந்த விரதத்தை 48 நாள், 21 நாள், 11 நாள் இருக்க முடியாதவர்கள் இந்த 6 நாள் மட்டும் விரதம் இருக்கலாம். இந்த விரதம் என்றிலிருந்து இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன எல்லாம் செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்ள இந்த முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்க்கவும். இந்த 6 நாள் வைகாசி விசாகம் விரதத்தை மே மாதம் 25ஆம் தேதி முதல் தொடங்க வேண்டும். வைகாசி விசாகம் விரதம் முடிக்கும் நாள் மே மாதம் 30ஆம் தேதி முடிகிறது. இந்த விரதத்தை குழந்தை பாக்கியம், தொழில் முன்னேற்றம், ஆரோக்கியம், குடும்ப நலன், நல்ல திருமண வரம் என்று அனைத்திற்கும் வேண்டி விரதம் இருக்கலாம். 48 நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த 6 நாள் விரதத்தை இருக்கலாம். குறிப்பிட்டுள்ள முறைப்படி நீங்கள் விரதம் இருந்தால் 48 நாள் விரதத்திற்கு சமமான பலனை கொடுக்கும். தினமும் குளித்துவிட்டு காலை மாலை விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒரு வேளை நீங்கள் நைவேத்தியம் செய்து கொள்ளுங்கள். பிரசாதமாக பால், பழம், கல்கண்டு செய்து கொள்ளலாம். தினமும் தலைக்கு குளிக்க முடிந்தவர்கள் தலை குளிக்கவும், இல்லை